Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோல நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஒன்வேனா क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எப்பவுமே பார்க்குற மாதிரி நிறைய क्वेश्चंस இந்த தடவை இருக்காது. என்ன கேட்டிங்கனா கம்யூனிட்டி போஸ்ட்ல வீக்லி வந்து நம்ம ஒன் டைம் பண்ணுவோம். பட் இந்த தடவை வந்து போஸ்ட்லாம் பண்ணல. ஜஸ்ட் வந்து நம்மளுடைய சேனல் வீடியோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ரேண்டமா கேட்டிருந்த சில இம்பார்ட்டன்டான and சில ஃபன்னான क्वेश्चंस தான் இந்த ஒரு வீடியோல எடுத்துறோம். ரொம்பவே கம்மியான क्वेश्चंस தான் எடுத்துறோம். பட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். So வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போகுது. அப்பப்போ ஏதாவது டிஃப்ரெண்டான क्वेश्चंस இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கேளுங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி இல்லைனாலும் கூட இந்த Q&A மாதிரியான இந்த சின்ன சின்ன செஷன்ல எல்லாத்துலயுமே வந்து நான் வந்து ஆட் பண்றேன். சாதாரண வீடியோஸ்லயும் கூட நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்றேன். ஸோ மேக்ஸிமம் வந்து क्वेश्चंस ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா என்னென்ன क्वेश्चंस என்னென்ன ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன். ரெண்டு முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து அதாவது ரெண்டு முக்கியமான சஜஷன் நம்மளுடைய சேனலில் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சஜஷன், ஸ்லோவாக பேசுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் வந்து ஃபாஸ்ட்டாக பேசுகிறதுக்கான முக்கியமான ரீசன், இன்ட்ரோவே வந்து கொடுக்கும்போதே எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அதிகமாக வந்து ஸ்பீடு வந்து வந்துடுது. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பீடாக பேசுகிறேன். மேக்ஸிமம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய சஜஷன் வந்து ஜஸ்ட் வந்து கேமராவை பார்த்து பேச மாட்டேங்க, ஏன் அங்கங்கே திரும்பி திரும்பி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் வந்து எப்போவுமே வந்து இதே பார்த்து அதாவது கேமராவே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதோ தமிழ் தாய் வாழ்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேமராவை மட்டும் பார்க்காம அப்பப்போ திரும்பி திரும்பி இந்த மாதிரி பார்த்தது. ஸோ அதனால தான் வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யோசிக்கும் போது கூட அந்த மாதிரி திரும்பி இருக்கலாம். சோ இதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஒன் பை ஒன்னா क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ்குமார் vlogs அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ நம்ம இவ்வளவு மணி வேஸ்ட் பண்ணி வீடியோ போட்டா எண்ட்ல சேனல் வேஸ்டா போயிருமோ அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் சேனல் கேன்சல் ஆகாம இருக்க என்ன சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்டிங் டயத்துல அதிகமா பண்றதை மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ஒன்னா லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, ஒண்ணுமே அவசரமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் பண்ணாம இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு மொபைல் இருந்தாலும் கூட வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். லைக் என்ன மாதிரி இதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்லயும் நீங்க வந்து பண்ணலாம். லைக் vlogs எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல. ஸோ இது எல்லாத்தையுமே கிளியரா புரிஞ்சு ப்ராப்பரா வந்து பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்கள், அதாவது அடுத்தவங்களுடைய கண்டென்ட் யூஸ் பண்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்த பிரீமியம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி வாங்கக்கூடியதை ஃப்ரீயா சொல்ற மாதிரியான விஷயங்களா இருக்கக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி, லைக் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூப் பிரீமியமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுமே இது வந்து அடங்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. அதே சமயம் நமக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னு வரக்கூடியதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் லைஃப்ல ஒரு காமன் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுபடி நம்ம வந்து வீடியோஸும் யூடியூப்லயும் மேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே சேனல் சேஃபா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவா அந்த ஹேக்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயந்தீங்கன்னா லைக் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்போ செக்யூரிட்டி செக்அப் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொஞ்சம் வந்து டஃபா கொடுங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேபி நம்பர் 1 நூப் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அதாவது ஒரே நாளில் அம்பானி ஆவது எப்படி சொல்லுங்க. அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரோம்னா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா என்கிட்டயும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனுஷா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அதாவது நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை யூடியூப்ல போய் டைப் பண்ணுனா வரமாட்டேங்குது ப்ரோ, ஒய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. லைக் சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ கொஞ்சம் வந்து டைம் எடுக்கலாம், பட் சில வீடியோஸ் வந்து டைம் எடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே டாப்ல வரதுக்கான ரீசன் கண்டிப்பா வந்து அந்த வீடியோஸ் வந்து யூடியூப்ல நிறைய அவைலபிளா இல்லாம இருக்கலாம். அதே சமயம் யூடியூப்ல ரொம்பவே கம்மியான வீடியோஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்திலையும் நீங்க வந்து உடனே இப்பதான் அப்லோட் பண்ணிருக்கேன் உடனே வந்து ரேங்கிங்ல வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுடைய வீடியோஸ் வந்து அதிகமாக ஹைல வர்றதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வரும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏபிஜே கேமிங் சேனல் அப்படிங்கிறவங்க, நீங்க எத்தனை சேனல்ஸ் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 மெயிலுக்கு மேலே வந்து சேனல்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 10 மெயிலையும் நான் வந்து டெலிட்டும் பண்ணியிருக்கிறேன். சேனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்டான நேமில் வந்து சேனல்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். டோன்ட் வரி, SPR டெக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா DSP டெக், இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சியல் ராஜா டெக் அப்படின்னு சொல்லி நான் போடவே இல்லை. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சர்ச்சிங்லேயும் நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு பதற்றம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களால அதை மட்டும் நான் போடல. மற்றபடி எல்லா சேனல்ஸ்லையுமே நான் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
எல்லா சேனல்ஸ்லையுமே ஒரு வீடியோ 2 வீடியோன்னு போட்டு அதை வந்து டெலிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் 100 வீடியோக்கு மேலே போட்டேன். அந்த சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. எனக்கு வந்து நிறைய மிஸ்டேக் தான் கிடச்சி, லைக் காப்பிரைட்டு, கம்யூனிட்டி கைட்லைன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அந்த சேனலையும் நான் பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ராஜா டெக் அப்படிங்கிறது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஃபெயிலியர் இருக்கலாம். அதே சமயம் நிறைய விஷயங்கள் அந்த ஃபெயிலியர் மூலிமா நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்பவுமே ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. தப்பாக நடக்கக்கூடிய விஷயத்துல இருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி அடுத்த தடவை நீங்கள் வந்து அந்த மாதிரியான தப்பான விஷயங்களை பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்களையும் பண்ணுறதுக்கு விட மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் வந்து கிடைச்சிக்கிடும். ஸோ இது மட்டும் எப்பவுமே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஷவுட் அவுட் சொல்லிக்கிட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எந்த மாதிரி சில சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதில் குறிப்பிட்டு ஒரு சேனல்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல்ஸ் நேம் எல்லாமே கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி அந்த சேனல்ஸையும் வாட்ச் பண்ணுங்க. அந்த சேனலையும் நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனல் நேம் எல்லாமே சொல்கிறேன். அதாவது பாபா ஆர்கேடெக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் மேகி, நிவாஸ் யூடியூப் டிப்ஸ், இந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறைய ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல்ஸ் மற்ற கேட்டகரியில் உள்ள சேனல்ஸ் சொன்னாலும் கூட சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுடைய சேனல்ஸையும் நான் வந்து கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்துலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காட்டாமல் பேசாமல் வீடியோ போட்டு மானிட்டேஷன் கெயின் பண்ணுற மாதிரி ஐடியா சொல்லுங்கள், சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் நண்பா ரிப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டார் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் வந்து நான் வந்து மேக் பண்ணேன். பட் ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு Q&A வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக வச்சிருக்கோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து கேட்டகரிஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணலாம். நிறைய சேனல்ஸ் மானிட்டைஸ் ஆகிருக்கு. பட் நீங்கள் ஃபியூச்சர்லையும் இதே ஃபாலோ பண்ணாமல் மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டயத்தில் உங்களுக்கு வந்து வாய்ஸும் கொடுக்குறதுக்கு ஃபேஸும் கொடுக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் வந்து ஃபியூச்சரில் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸும் இல்லாமல் வாய்ஸும் இல்லாமல் பண்ணக்கூடிய சேனல்ஸில் மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், அதர் கண்டென்ட்டை அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தவங்களுடைய கண்டென்ட் கிரியேட்டிவ் கமெண்ட்ஸில் இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ரெண்டாவதான விஷயம், கண்டிப்பாக வந்து ஃப்ரீ மியூசிக் அண்ட் ஃப்ரீ ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க. உங்களுடைய மெட்டீரியல் கண்டிப்பாக வந்து ஒரு ஓனான மெட்டீரியல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கேமிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவா மியூசிக் ஆட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னான கிளிப்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். அதுக்கடுத்து டெக் சேனல் அப்படின்னு எடுக்கும்போது அன்பாக்சிங் பண்ணுற சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா அதில் மியூசிக்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வந்து கவர் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் அப்படின்னு வரும்போது சொல்லவே தேவையில்லை, அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கிளியராக கேட்குற மாதிரி. லைக் வந்து நம்ம வந்து கடுகு போட்டாலும் சரி, வெங்காயம் போட்டாலும் சரி, அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டீங்களா, எண்ணெயில் போடல, அந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி நீங்கள் மேக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுடைய சேனலில் ஃபியூச்சர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும், எந்தவித ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் சேனல் அப்படின்னு வரும்போது இதே ப்ரொசீஜர், லைக் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் மாதிரியே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே சமயம் எடிட்டிங் டியூட்டோரியல்லாம் பண்ணுறாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு, இந்த கைன் மாஸ்டர் டியூட்டோரியலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வீடியோ எடிட்டிங் இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் டியூட்டோரியலாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு எக்கச்சக்கமான சேனல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் சேலஞ்செலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ASMR மாதிரியான லைக் வந்து அந்த சவுண்ட்ஸ் மட்டும் கேட்குற மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து ஃபேஸ் காட்டுற மாதிரி வராது, லைக் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கைஸ், நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், எப்போவுமே நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அது ஃபேஸும் இல்லை வாய்ஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து வர மாதிரி இருக்கணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கலாம். ஸோ அதை மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கீழே மட்டும் சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத ஐடி, எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்த நன்றி. வாய்ஸ் யூ நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.